வெட்டிங் சாங் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த கனிமா சாங்கே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறப்ப இருந்த வெர்ஷன் வேறு. ஷூட் பண்ணுறப்ப இருந்த வெர்ஷன் அப்போ கனிமான்ற வார்த்தை கூட கிடையாது அது அந்த லிரிக்ஸில். அது வந்து வேற ஒரு பாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ போஸ்ட்டில் பார்க்கும்போது சந்தோஷ்க்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த சாங் இன்னும் பெட்டராக நான் பண்ணுறேன், இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஷூட் பண்ண வெர்ஷனோட நான் பெட்டராக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எல்லாமே மாற்றி தான் கனிமா ரிலீஸ் பண்ணோம். பட் ஆனால் அது வந்து மக்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுச்சு அந்த சாங். ஆமாம், பயங்கர அந்த அந்த டான்ஸ் ஸ்டெப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு. அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ அது சந்தோஷ் நாராயணனுடைய இன்வால்மெண்ட் தான் அதை அந்த இடத்துக்கு கொண்டு போச்சு. ஆமாம், ஏன்னா அந்த சாங்கை வந்து அதுக்கப்புறம் அவர் மாற்றி தான் அந்த விஷயத்துக்கு கொண்டு வந்தார். அந்த 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 கனிமா சாங்கோட மொத்தமாக பீட்டு அதில் இருக்க லிரிக்ஸ்லாம் மாற்றி வந்தார். ஒரு புது வெர்ஷன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதை தான் நாங்கள் சாங்காக ரிலீஸ் பண்ணோம். அது பார்த்தா பெரிய கனெக்ட் ஆகி அந்த டான்ஸ் ஸ்டெப்புமே வந்து, ஏன்னா அந்த ஹுக் ஸ்டெப் ஒன்று போடும்போது ஷெரீஃப் மாஸ்டர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தார். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஹுக் ஸ்டெப் வந்து கொஞ்சம் பெருசாக வைரல் ஆகணும். அது வந்து அவர் நினச்ச மாதிரி பயங்கரமாக வைரல் ஆகி எல்லாருமே டான்ஸ் ஆடி ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சதுனால அந்த சாங்னால படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் வந்துச்சு. அந்த சாங் வந்து தேட்டரில் வரும்போதும் பயங்கரமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கனிமா ஹிட் வந்து அவருக்கு என்ன சொன்னார்? அந்த ஹிட் அவர் எதிர்பார்த்தாரா? அவர் இந்த அளவுக்கு போகணுன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அந்த சாங் வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினச்சோம். பட் இவ்வளோ பெரிய ஒரு ரீச் வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இதாக தான் இருந்துச்சு, ஓவர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு. அவரோட இனிஷியல் ரியாக்ஷன் அவருக்கு ஓவர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு. என்ன பயங்கரமாக பற்றிக்கிச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான், ஹாப்பியாக இருந்தார். ஆனால்